நான் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ். ஆமா சார், நீங்க கண்டிப்பா ஜீனியஸ் தான். உங்களுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். பாகுபலி குழந்தைகளுக்காகவும் உங்களுடைய புது டாய்க்காகவும் தான். எஸ், நான் ஒரு அற்புதமான பிளானோட வந்திருக்கேன். இந்த போர்க் வெளியில இருக்கிற எல்லா குழந்தைகளையும் அது நாசமாக்கிடும். குறிப்பா அந்த தொல்லை பிடிச்ச ஜானி டெஸ்ட். எப்பேற்பட்ட குழந்தைகளா இருந்தாலும் அவங்களுக்கு வீடியோ கேம் ரொம்ப பிடிக்கும். ஆனா எல்லா வீடியோ கேமையும் பிடிக்காது. பிரசன்டா வர வீடியோ கேமை தான் ரொம்ப பிடிக்கும். வாண்டு பசங்க அதை விளையாடும் போது 2 விஷயங்கள் நடக்கும். நம்பர் 1, கேமுக்குள்ள இருக்கிற ரோபோ காட்ஸ் அவங்க வெளியே கொண்டு வந்துருவாங்க. அவங்க ஜானி டெஸ்ட பிடிச்சிருவாங்க. நம்பர் 2, அதே காட்ஸ் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் கேமுக்குள்ள இழுத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் என்னோட திட்டம். லெவல் 19க்கு நான் இன்னும் ஒரே ஒரு படி தான் பின்தங்கி இருக்கேன். அடுத்து என்ன பண்ண போற? எல்லா ஸ்டேஜும் முடிஞ்சு போச்சே. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு இன்னொரு கேம் வேணும். ஒரு வீடியோ கேம், நோ எஸ்கேப்பா? என்ன ஆச்சரியமா இருக்கு, வீடியோ கேம்ஸ் வேணும்னு கேட்டா அடுத்த நிமிஷமே வந்துருச்சு. அவனை பாத்தியா, மறுபடியும் ஒரு மொக்க வீடியோ கேம் விளையாடுறான். உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த கேம் ரொம்ப வேஸ்ட்ப்பா. அந்த ரோபோட்டை தாக்குனா ஒண்ணுமே ஆகலையே. ஜானி டெஸ்ட பிடிக்கணும். ஜானி டெஸ்ட பிடிக்கணும். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. ஐஸ் கியூப்ஸ் உருகாம இருக்கணும்ங்கிறதுக்காக ஃப்ரீஸ் ரேஸ்ல நாங்க வர்க் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியம். இப்ப நான் தான் இங்க உருகிட்டு இருக்கேன். ஜானிக்கு ஆயுதம் தேவை. 2 மோசமான ரோபோட்ஸ் எங்களை துரத்திக்கிட்டு இருக்கு. அப்படியா? நம்ம வீட்டு வாசல் முன்னாடி ஒரு வீடியோ கேம் கிடைச்சா அதை எடுத்து நான் விளையாடிட்டு இருந்தேனா, அப்ப டிவிக்குள்ள இருந்து 2 காட்ஸ் உயிரோட வெளியே வந்து எங்க 2 பேரையும் தாக்கிட்டு இருக்காங்கப்பா. ஜானி டெஸ்ட பிடிக்கணும். ஜானி டெஸ்ட பிடிக்கணும். ஜானி டெஸ்ட பிடிக்கணும். ஓகே, என்ன நடக்குதுங்க? எனக்கே தெரியல, நான் சும்மா. கொஞ்சம் இத பாருங்கப்பா. ஜானி டெஸ்ட பிடிக்கணும். ஜானி டெஸ்ட பிடிக்கணும். அணிவகுப்பு ரொம்ப அற்புதமா இருக்கு. போய் ரோபோட் அடிச்சு துவம்சம் பண்ண வேண்டிய நேரம் இது. ஜானி டெஸ்ட பிடிக்கணும். இது மொக்க ஐடியாங்கிறது உங்க யாருக்குமே தோணலையா? யோசிக்காம இறங்க கூடாது, இறங்கிட்டா யோசிக்க கூடாது. அடிச்சு துவம்சம் பண்ணு. இதா வாங்கிட்ட. இதுதான் ஐயா பாஷையில அதிரடி சரவடி தடாலடி. ஜானி டெஸ்ட பிடிக்கணும். என்னமா யோசிக்கிறானுங்க? எங்க போனாங்க? அதான் தெரியலையே. ஆனா ஜானி விளையாடின அந்த புது வீடியோ கேமை நாம கொஞ்சம் சோதிச்சு பாக்குறது தான் நல்லது. லேபுக்கு போகலாம். ஓ, வெந்து போன தலையன் ஜானியா? ஆஹா, உன்னை நான் எந்த கோலத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டனோ அந்த கோலத்துல இருக்கேன். ஜெயிலுக்குள்ள கைதியா. ஏன் உனக்கு இந்த வேலை? போர்க் பலியோட குழந்தைகளை அழிக்கிறதுக்காக நீ போட்டிருந்த பிளான தவிடுபொடியாக்கி உன்னை ஜெயிலுக்கு அனுப்புனதுக்காகவா? ஐ மீன் ரிவெஞ்சா? எஸ், ஐ வாண்ட் ரிவெஞ்ச். அதோட இன்னொரு திட்டமும் போட்டிருக்கேன். எல்லா குழந்தைகளையும் ஏற்கனவே இங்க அடைச்சு வச்சிட்டேன். என் லட்சியத்தையும் அடைஞ்சே தீருவேன். அதுக்கப்புறம் உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது ஜானி. எலிகளா? நல்ல பினிஷிங். இதான் ஜானி விளையாடிட்டு இருந்த கேம். போட்டான் மைக்ரான் அனலைசர்ல இத வைக்கிறேன். இப்போ நான் கோட ஹேக் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், உள்ள வந்தாச்சு. என்ன வெளியே விடுங்க, என்ன வெளியே விடுங்க. ஓ, பிரிசன் அவுட்ஃபிட் ஜானிக்கு சூப்பரா இருக்கு. ஓகே, கேமோட என்ட்ரி கோட நான் தனிமைப்படுத்தி பார்த்துட்டேன். எக்ஸிட் கோட் இன்னும் ஹிடனாவே இருக்கு. ஓகே, நாம அத கிராக் பண்ற வரைக்கும் டியூக்கியும் நம்ம ஜானியை தப்பிக்கிறதுக்கு தேவையான பொருட்களையாவது அனுப்பி வைக்கலாம்ல. கொஞ்சம் படி ஐடியாவா இருந்தாலும் நிச்சயமா உதவி செய்யும். அப்படி போடு. நீங்க என் பாசமிகு சகோதரிகள் தான். கேக் சூப்பர். இதுங்க திறந்தவே திறந்தது போல இருக்கு. இந்த வித்தியாசமான கீ நிச்சயமா உதவும். எல்லா கதவையும் திறக்க உதவியா இருக்கும். சூப்பர். இங்க இருந்து தப்பிச்சு போக இதுதான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. இவன் அடங்க மாட்டான். நாமளே போனதா வேலைக்காகும். இந்த இடம் உண்மையிலே ரொம்ப மோசமா இருக்கு. இது நான் நினைக்கிறதா இருக்க கூடாது. டேஸ்ட் கொடூரமா இருக்கு. நம்ம நேரம் சரியில்லை. ஜானி டெஸ்ட பிடிக்கணும். என்னப்பா ஆச்சு ஜானி தம்பி? என் விருந்தோம்பல் உனக்கு பிடிக்கலையா? உன் விருந்தோம்பல் உண்மையிலேயே எனக்கு சோம்பலத்தான் கொடுக்குது. எஸ், எக்ஸிட் கோட் கிடைச்சிருச்சு. அப்படினா இப்பவே நம்ம கேம் குள்ள போய் ஜானி, டியூக்கி அப்புறம் மத்தவங்களையும் காப்பாத்திடலாம். ஆனா நம்ம ஏதாவது வேஷம் போட்டுட்டு போனதா உண்டு. நான் நினைக்கிறதா நீ என்ன நினைக்கிறியா?
இந்த சிறைச்சாலை வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. இந்த சவுண்ட் எனக்கு பிடிக்கல. ஹேய், நான் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன்ல, அதை வச்சு கொஞ்சமாவது டைம் பாஸ் ஆச்சு. அது இல்லாமலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஈஸியா சொல்லிட்டு டைம் பாஸ் பண்ண என்ன பண்றது? எனக்கு என் தலையை வெடிச்சிட்டு போல இருக்கே. என்னால இப்படியே இருக்க முடியல. போற போக்க பார்த்தா அவ்வளவுதான் போல இருக்கு. ரிலாக்ஸ். இருக்கிற தடை அந்த சுவர் தான். அதை தாண்டி போக வழி கிடைச்சாலே போதும். அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அவன் தான் சிறைச்சாலை வியாபார காந்தம். என்ன காந்தம்? ஜெயிலுக்குள்ள நமக்கு தேவைப்படுறதையெல்லாம் கொடுக்கற மாதிரி ஒரு ஆள் இருப்பானே. உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தும் ஏன் என்கிட்ட இவ்வளவு லேட்டா சொல்ற? ஆனா எதுவும் ஃப்ரீயா கிடைக்காதே. என்கிட்ட பணம்லாம் இல்ல. பணம் தேவையில்ல. உங்ககிட்ட இருக்கிற அந்த ரஸ்கா கொடுத்தா போதும். இங்க காசுக்கு பதிலா அதை வாங்கிக்குவாங்க. வினோதமா இருக்கே. உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா? யாருக்காவது ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதை கொடுக்கிற தகுதி உனக்கு மட்டும் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அது உங்க தேவை என்னங்கறத பொறுத்து தான் இருக்கு. மினி டிராம்பலின் 3 கல்ல மிட்டாய். எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கீங்க? சாண்ட்விச்சுக்கு எவ்வளவு? சுதந்திரமே இதோ வந்துட்டோம். நீ தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்ல ஜானி. அதனாலதான் இந்த கேமோட பேர் நோ எஸ்கேப். திறந்து விடு நம்ம பறக்கும் படைய. பினிஷிங் ரொம்ப மோசமா இருக்க போகுது. தப்பிக்கணுங்கிற எண்ணத்தை இதே குழியில போட்டு புதைச்சிரு. இருக்கு. ஃபுல் பாடி ஆர்மர் இருக்கு. இன்னும் சில மாடிஃபிகேஷன் பண்ண போது கூடவே நிறைய ஆயுதங்களும் ரெடி ஆயிடும். அப்புறம் கடைசி கட்டமா நான் தான் ஏற்கனவே சொன்னேனே ஜானி. ஆமா தெரியும் தெரியும். நோ எஸ்கேப். ஏன்னா இந்த கேமோட பேரு நோ எஸ்கேப். இத தான் அப்போல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன டான்ஸ் இது? என்ன வியாபாரி கிட்ட கடைசியா இருந்தது இதான். என்னை விட நீதான் இப்ப ரொம்பவே களைச்சு போயிருக்க. ஹேய், இந்த டியூன் எந்த பாட்டோடதுன்னு சொல்லு. ஜிங்கிள் பெல்ஸ். ஆமா அதேதான். ஹலோ ஃப்ரெண்ட். ஹலோ ஃப்ரெண்ட் டூ. வேலை செய்து அவங்கள ஒருத்தன நினைச்சிட்டோம். உடனே போய் ஜானி நம்ம கண்டுபிடிக்கலாம். எங்களுக்கு தெரியும். அதான் அடிக்கடி சொல்லுவியே நோ எஸ்கேப். எங்களுக்கு தெரியும் ஜானி, இது நாங்க தான். சூசன், மேரி, எங்களை காப்பாத்த வந்திருக்கீங்களா? அந்த குழந்தைங்களையும் தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே சில ரோபோட்ஸ் அடிச்சு உடைக்கலாம். அட்ரஸ் சக்க. நீங்க டெஸ்ட் சிஸ்டர்ஸ் தானே? வாக்கோ, உங்களுக்காகவே ஒரு அற்புதமான செல்ல ரெடி பண்ணிருக்கேன். எல்லா படத்தோட வில்லன்களும் இப்படியே சொல்றானுங்களே. ஓடுங்க. அவங்க தப்பிக்க கூடாது. போய் ஜானி டெஸ்ட புடிங்க. ஜானி டெஸ்ட பிடிக்கணும். ஜானி டெஸ்ட பிடிக்கணும். ஜானி டெஸ்ட பிடிக்கணும். சயின்டிபிக்கலா ஏதாவது பண்ணி இவங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்துங்களேன். போயாம துரத்துறதுக்காகவே ப்ரோகிராம் பண்ணிருக்காங்க போல இருக்கு. சரியா சொன்ன. நம்ம ரீப்ரோகிராம் பண்ணலாம். இன்டர்நெட்ல இருந்து நான் வாக்கோவோட போட்டோ எடுக்கிறேன். புது ப்ரோகிராம ரெடி பண்றேன். ரோபோட்ஸ் ஃப்ரீக்வன்சியை வழி மறிச்சிட்டு சீக்வென்ஸை என்கேஜ் பண்ண அவ்வளவுதான். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இன்னும் இருக்கு. அதுங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வரணும். டோன்ட் வரி, அத நாங்க பாத்துக்கிறோம். அது எங்களுக்கு கை வந்த கலை. ஓய் தகரடப்பா. ஜானி டெஸ்ட பிடிக்கணும். பழைய ஈயம் பித்தளைக்கு பேரு ஜம்படம். அதுக்கு கூட இதுங்கெல்லாம் தேராது டியூட்டி. ஜானி டெஸ்ட பிடிக்கணும். 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 வசமா சிக்கிக்கிட்டீங்களா? பேக்கோவ பிடிக்கணும். என்னது? என்னாச்சு உங்களுக்கு? தப்பிக்க வழியே இல்ல. தப்பிக்க வழியே இல்ல. இது நான் பேசுற டயலாக் ஆச்சு. பேக்கோவ பிடிக்கணும். மத்த குழந்தைங்களை விடுவிச்சிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே. வேக்கோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே. உங்ககிட்ட 9 இருக்கா? என்கிட்ட அதெல்லாம் இல்ல. நோ எஸ்கேப்னு சொன்னானே.